ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, போக்குவரத்து கழகங்களில் டிரைவர்கள் பற்றாக்குறையை ஏற்படுத்தி கண்டக்டர்களுக்கு வேலை வழங்க மறுப்பதா? அன்புமணி ராமதாஸ் கண்டனம். பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பது, சென்னையில் மாநகர போக்குவரத்து கழக பணிமனைகளில் மாநகர பஸ்களை இயக்குவதற்கு போதிய எண்ணிக்கையில் டிரைவர்கள் இல்லை என்று கூறி கண்டக்டர்களுக்கு பணி மறுக்கப்படுவதாக பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் குற்றம் சாட்டி உள்ளனர். ஒரு பணிமனையில் 15 பேர் வீதம் சென்னையில் உள்ள 24 பணிமனைகளிலும் 350க்கும் கூடுதலானவர்களுக்கு பணி மறுக்கப்படுகிறது. இதன் மூலம் ஒவ்வொரு நாளும் குறைந்தது 350 மாநகர பஸ்கள் மக்களின் போக்குவரத்துக்காக இயக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்படுகின்றன. இது கண்டிக்கத்தக்கது. பணி மறுக்கப்படும் தொழிலாளிகளுக்கு ஊதியமும் வழங்கப்படுவதில்லை. முக்கியமாக தெரிஞ்சுக்கிறது என்ன விஷயம்னா, பணி மறுக்கப்படும் தொழிலாளர்களுக்கு பார்த்திங்கன்னா ஊதியம் காசும் கொடுக்கறதில்ல, சம்பளமும் தரதில்ல. இது மிகப்பெரிய மனித உரிமை மீறல் ஆகும். நிர்வாகத்திற்கு நெருக்கமாக இருக்கும் டிரைவர்களுக்கு இரவு நேரங்களில் பணிமனைகளில் பஸ்களை எடுத்து ஒழுங்குபடுத்தும் எளிய பணி வழங்கப்படுகிறது. மாநகர போக்குவரத்து கழகங்களில் மட்டுமின்றி பிற போக்குவரத்து கழகங்களிலும் இதே நிலைதான் காணப்படுகிறது. தொழிலாளர்களுக்கிடையே பாகுபாடு காட்டக்கூடாது. அனைத்து வழித்தடங்களிலும் அனைத்து பஸ்களும் இயக்கப்படுவதையும் அனைத்து டிரைவர்கள் மற்றும் கண்டக்டர்களுக்கும் பணி மற்றும் ஊதியம் வழங்கப்படுவதையும் போக்குவரத்து கழகங்கள் உறுதி செய்ய வேண்டும். தொழிலாளர்களின் உரிமைகள் சுரண்டப்படுவதை தமிழக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்காருங்க. என்ன சொல்லியிருக்காருன்னா, நிறைய பணிமனைகளில் பார்த்திங்கன்னா டிரைவருங்க பார்த்திங்கன்னா வேலைக்கு வரதில்லை. இதனால் பார்த்திங்கன்னா கண்டக்டர்களுக்கு பார்த்திங்கன்னா வேலை இல்லை, நீங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சிட்றாங்க. ஆனால் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா சம்பளமே கொடுக்கறதில்ல. சம்பளம் கொடுக்காததுனால பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு சுரண்டுதலுக்கான நிலைமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காருங்க. இந்த நிலைமை உடனடியாக மாற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தொழிற்சங்கத்துக்கு நட்புணர்வாக இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நைட்டில் பஸ்ஸு ஒழுங்குபடுத்துகிற வேலையை மட்டும் கொடுக்குறாங்க, மிக எளிமையான வேலைகளை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பாகுபாடு பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இந்த அரசுக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. உடனடியாக இதை சரி செய்யணும் அப்படின்ற மாதிரி அன்புமணி ராமதாஸ் பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காருங்க. அவரோட கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.